கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்தெங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்தெங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை முழு இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அத்திரு அவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 28 முதல் 38 முடிய. அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பரிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தர வல்லது. எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவருடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 68, பதிலுரை பாடல் பல்லவி. உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளை உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேலுள்ளது. அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி. உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும்.
நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகைச் சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகைச் சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகைச் சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகைச் சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்குரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தந்தையே உம்மை போற்றுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை வாழ்த்துகின்றோம். தூய ஆவியானவரே உம்மை வழிபடுகின்றோம். மூவொரு இறைவனாகிய நீர் இந்த திருப்பலியின் வழியாக எங்கள் மத்தியில் பிரசன்னமாகின்றீர். உமது வல்லமை நிறைந்த பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கின்றோம். உமது பிரசன்னத்தால் எங்களுக்கு பாதுகாப்பு, உமது பிரசன்னத்தால் எங்களுக்கு வாழ்வு உறுதியாகிறது. உம்முடைய பிரசன்னத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் வழி நடத்தப்படுகின்றோம். ஆம் ஆண்டவரே, நீரின்றி ஒரு அணுவும் அசையாது என்பது வாழ்வின் யதார்த்தமாயிருக்கிறது. இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுகிற நாளாய் இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த நாளில் எங்களை அற்புதமாய் பக்குவமாய் வாழ, எங்கள் விசுவாச வாழ்வை காத்துக்கொள்ள, எங்கள் மனதை நாங்கள் பக்குவப்படுத்தி பண்படுத்தி வாழ ஆண்டவரே நீர் அழைப்பு தருகின்றீர். நாங்கள் ஒருவர் மற்றவருடன் நன்றாக பழகி ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பது உம் சித்தமாயிருக்கிறது. எங்கள் வாழ்வில் நாங்கள் மகிழ்ச்சியை கண்டுகொள்ள வேண்டும் என்பது உமது திருவுளமாயிருக்கிறது. இந்த உலகத்தின் சாத்தான் பல நேரங்களில் சூழ்ச்சி செய்து எங்களை வீழ்த்த வேண்டும், எங்கள் ஆன்மாவை கவர்ந்து கொள்ள வேண்டும் எனும் போது உம்முடைய பாதுகாப்பு எங்கள் ஆன்மாவுக்கு துணையாக இருக்கிறது என்பதை உணரச் செய்தருளும். ஆம், எங்களின் உண்மையான அர்ப்பணிப்பு வழியாக உமக்குரியவர்களாய் இந்த நாளில் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். உங்களை விட்டுச் சென்ற பிறகு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தமது சீடர்கள் 4 கொடைகளை பெற வேண்டுமென தந்தையாம் கடவுளிடத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டுகின்றார். என்ன அந்த 4 கொடைகள்? முதலாவது, யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை, நாம் ஒவ்வொருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் ஒற்றுமையாக இருக்கிறோமா?
நமக்குள் பிளவுகள், பேதமைகள், பாகுபாடுகள் இருக்கிறதா? ஆம் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் மார்த்தட்டி கொண்டாலும் கூட நமக்குள் பிளவுகள் இருக்கிறது, நமக்குள் வேறுபாடுகள் இருக்கிறது. சிலரை உயர்வாகவும் சிலரை தாழ்வாகவும் கருதுகின்ற மனநிலை இருக்கிறது. இந்த மனநிலையிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் மாற்றம் பெற்று மனம் மாறி மனம் திருந்தி ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பது இறை திருவுளம். யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை, ஆண்டவர் இயேசு 2வது கொடைக்காக மன்றாடுகிறார். அந்த கொடை நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது. என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் தந்தையாம் இறைவனிடத்தில் மன்றாடுவதை பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதே மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு தான். இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் இருக்கும், நெருக்கடிகள் வரும், நோய்கள் வரும், எல்லாம் உண்டு. ஆனாலும் நம்முடைய முழுமையான இலக்கு என்பது நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எல்லாவற்றுக்கும் மத்தியில் கடவுள் தருகிற மகிழ்ச்சி என் உள்ளத்தில் இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும். 3வது யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை, தீயோனிடமிருந்து நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் தீமை உண்டு. இந்த உலகம் பல தீமைகளை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த உலகின் தலைவன் சாத்தான் நம்மை பல நிலைகளில் சோதிப்பான். தீமையில் விழுந்து விடுவதற்கு, பாவங்கள் செய்வதற்கு, பொறாமைப்பட்டு பிறரை அழிப்பதற்கு, கோபம் கொண்டு வெறி கொண்டு பிறரை தாக்குவதற்கு, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு தீயவன் வலைவிரித்து காத்து கொண்டிருக்கிறான். அவன் கண்ணி வைத்து காத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வலையில் நாம் சிக்கிவிடக்கூடாது. அந்த தீமையில் நாம் விழுந்துவிடக்கூடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீயவனிடமிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். இந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். தந்தையாம் கடவுளிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றார், ஆண்டவரே இவர்களை தீமையிலிருந்து பாதுகாத்தருளும். பிறகு 4வது கொடையான யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை, உண்மையான அர்ப்பண வாழ்வு. நான் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணமானவன், என் வாழ்வு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணமானது என்கிற உணர்வு நிலை நமக்குள் இருக்கிறதா? திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உணர்வு நிலையோடு வாழ வேண்டும். நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் கிறிஸ்துவின் மகன், கிறிஸ்துவின் மகள், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவன் என்கிற உணர்வு நிலைதான் நம்மை அந்த அர்ப்பண வாழ்வின் மேன்மையை உணரச் செய்யும். அப்படி இல்லை என்றால் நாம் மனம் போன போக்கில், நம் விருப்பப்படி இந்த உலக போக்கிலான வாழ்க்கையில் மூழ்கி விடுவோம், அடிமையாகி விடுவோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் புனித பவுலடிகளார் எபேசு சபையில் இருந்து கொண்டு அந்த எபேசு மக்களிடத்தில் உறவாடுவதை பார்க்கிறோம். ரொம்ப சென்டிமெண்டான ஒரு உரையாடல் அது. தமது சொந்த இரத்தத்தால் உங்கள் எல்லோரையும் கடவுள் தமதாக்கிக் கொண்டார். ஆம், இயேசு ஆண்டவர் தன் சொந்த இரத்தத்தை சிந்தி அவருக்கு உரிமை உடையவர்களாய் நம் எல்லோரையும் தேர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த திருச்சபையை பாதுகாப்பதற்காக அவர் தூய ஆவியானவரை கண்காணிப்பாளராக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு திருச்சபையையும் வழிநடத்துவது யார், பாதுகாப்பது யார் என்றால் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவருடைய துணையை அனுதினமும் நாம் வேண்டி செபிக்க வேண்டும். அந்த இறை மக்கள் எல்லோரையும் மிக மிக கவனத்தோடு கையாள வேண்டும். உங்களை விட்டு சென்ற பிறகு, பவுலடியார் சொல்றார் பாருங்க, உங்களை விட்டு சென்ற பிறகு ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும், அவை மந்தையை தாக்கும், உண்மையை திரித்து கூறும்.
இப்போ ஓநாய்கள் நமக்குள் நுழைந்து விட்டால் நம் விசுவாசத்தை அவர்கள் சிதைத்து விடுவார்கள், நம்முடைய எண்ணங்களை மாற்றி விடுவார்கள், நம்மை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வார்கள், வழிநடத்தி விடுவார்கள். ஆயன்களாக இருக்கிறவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் இந்த பங்கு திரு அவையினுடைய ஒரு பொறுப்பாளனாக இருக்கிறேன் என்றால் என் மந்தைகள் ஓநாயிடம் திருடு போகாமல் நான் பாதுகாக்க வேண்டும். என் மந்தைகளுக்கு தேவையானதை நான் கொடுக்க வேண்டும். விசுவாசத்தை தர வேண்டும், இறை வார்த்தையை தர வேண்டும், நல்ல மறைவுரைகளை கொடுக்க வேண்டும், ஜெபத்தை அர்ப்பணமாக்க வேண்டும். அந்த மந்தைகள் சிதறுண்டு போகாமல், ஓநாய்கள் வந்து திருடி கொண்டு போகாமல் பாதுகாக்க வேண்டியது என் கடமை என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆயனும் இதை உணர வேண்டும். இறை வார்த்தை சொல்லுகிறது, விழிப்பாயிருங்கள். ஆயன்கள் விழிப்பாக இருக்கணும். நாம விழிப்பா இல்லை அப்படின்னா இந்த பங்கு திரு அவையை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு பங்கு தந்தையை அதே ஒரு பொறுப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் பொறுப்போடு கவனத்தோடு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, மந்தை காணாமல் போய்விடும், மந்தையில் திருட்டுத்தனங்கள் ஏற்படும், மந்தை சிதறுண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கவனமாயிருக்க வேண்டும். நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி பவுலடிகளார் அந்த எபேசு நகர மக்களை கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுப்பதை பார்க்கிறோம். எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை, இந்த என் கைகளே உழைத்தன. உழைத்து நலிவுற்றோருக்கு நாம் துணை இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் உழைப்பை நம்பி வாழணும், உழைப்பை நம்பி வாழணும். பெறுவதை விட கொடுப்பதே சிறந்தது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இப்படியெல்லாம் சொல்லி முடித்த பிறகு எல்லோருடனும் சேர்ந்து முழந்தால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் அவர் இந்த மக்களை ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார். அப்பொழுது எல்லா மக்களும் பவுலடியாரை கட்டி தழுவி அரவணைத்து முத்தமிட்டு கண்ணீரோடு அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு அவர் அந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறார். பிறகு அந்த மக்கள் எல்லோரும் கப்பல் வரை வந்து அவரை வழி அனுப்பி வைத்தார்கள். இந்த இறைவார்த்தை பகுதியை நான் வாசித்த போது, நான் கடம்பத்தூர் புனித மத்தேயு ஆலயத்தில் பணியாற்றிய போதும், திருமுல்லைவாயில் நற்கருணைநாதர் ஆலயத்தில் பணியாற்றிய போதும் எனக்கும் இத்தகைய அனுபவத்தை பெறக்கூடிய வாய்ப்பாக அது அமைந்தது. அங்கிருந்த மக்கள் எப்படி என்னை நேசித்தார்கள், அன்பு செய்தார்கள் என்பதை உண்மையிலேயே இந்த பவுலடியாருடைய அனுபவத்தோடு என் வாழ்வின் அனுபவத்தையும் கலந்து நான் பார்க்கிறேன். அந்த கண்ணீரோடு கட்டி தழுவி வழி அனுப்பி வைத்த அந்த விதம் இருக்கிறதே, உண்மையிலேயே இந்த இறை வார்த்தை என் வாழ்வாக மாறியதை என்னால் உணர முடிகிறது. ஒவ்வொரு ஆயனும் பங்கு தந்தையும் ஒரு பங்கு தளத்தில் இருக்கின்ற வழி நடத்துகின்ற தலைவர்களும் இத்தகைய பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளும் போது நிச்சயமாக ஆண்டவருக்குரிய சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதற்கான வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கையோனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கையோனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம்,
அதிலோராகமம் அகிலம் என்னும் ஆலயம் நானும் அதிலோராகமம் உள்ளம் எந்தன் உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே உள்ளம் எந்தன் உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பலியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உண்டாகும். இதோ இறைவனின் செம்மறி.
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வரும்பொழுது தந்தையிடமிருந்து புறப்படும் உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளை எம் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதா இந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெற செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் இறைவனோடு இணைந்திருப்பவர்களால் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்புக்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க.